பார்க்க போகிறது சுவையான டீ செய்யலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பேனை நல்லா ஹீட் பண்ணி தண்ணி ஊற்றின பிறகு பால் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பால் ஆட் பண்ண பிறகு வந்து என்ன பண்ணணும்னா டீ தூள் போட்டுக்கலாம். டீ தூள் போட்ட பிறகு அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா வாஷ் பண்ணி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஏலக்காய் இருந்தால் கூட ஏலக்காய் போட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதில் மண்ணெலாம் இருக்காதுங்க. அப்பப்போ வாஷ் பண்ணிப்பேன். பாருங்கள், இஞ்சி வந்து நான் இதில் டீயில் போடுறேன். நல்லா கொதிக்க விடலாம். கொதி வர ஆரம்பிக்குது. எங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கமும் இருக்குங்க ஈவினிங்கு. நீங்கள் டீ குடிப்பீங்களா ஈவினிங் டைமில்? கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் நான் டீ குடிப்பேன். நீங்கள் எப்போல்லாம் டீ குடிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டீ நல்லா இப்போ கொதிக்க வச்சுக்கோங்க. சுகரை ஆட் பண்ணிட்டேன் 7 ஸ்பூனு. டீ எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்தளவுக்கு டிகேஷன் வந்து நல்லா இறங்குங்க. நல்லா கொதிக்க விட்டு இப்படி பண்ணுங்கள். டீ நல்லா கொதிக்க விடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கி நிறையா விடுங்க, ஒரு 5-6 டைம் கூட வரட்டும், நல்லாயிருக்கும். ஓகேங்க, டீ நல்லா கொதிச்சிச்சு. இப்போது கப்பில் வந்து வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு டீ பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான டீ ரெடி. வாங்க டீ குடிக்கலாம். நல்லா இஞ்சி வாசம் நல்லா வருதுங்க. டீ அவ்வளோதாங்க, டீ ரெடி. வாங்க டீ சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.